கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதன் 8வது வசனம். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தமுள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தி என்கிற தலைப்பில் உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் வசனம் இவ்வாறாக சொல்கிறது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கிறிஸ்தவம் போதிக்கிற மெய்யான ஒரு காரியம், சத்தியம் என்னவென்று சொன்னால், இதற்கு பின்வரும் ஜீவன் அல்லது இனி வருகிற உலகம் அல்லது நித்திய ஜீவன், நிலையான வாழ்வு, இயேசுவோடு வாழ்கிற வாழ்வு. கிறிஸ்தவம் மாத்திரமே போதிக்கிற ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். மற்ற எந்த ஒரு பாரம்பரியமான வழிபாடுகளிலும் இன்னும் வேதங்களிலும் இன்னும் புஸ்தகங்களிலும் இல்லாத ஒரு காரியம், இயேசு கிறிஸ்துவினால் உண்டாயிருக்கிற நித்திய ஜீவன். இந்த காரியத்தை தான் வேதம் நமக்கு போதிக்கிறது. இந்த சத்தியம்தான் உலகளவில் பறைசாற்றப்பட்டு கொண்டு வருகிறது. இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கொடுக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை விசுவாசிக்கிறவர்களுக்கு நித்திய ஜீவன் இலவசமாக ஈவாக கொடுக்கப்படுகிறது. நம்பிக்கையுள்ள இன்னும் எதிர்பார்ப்போடு ஓடுகிற ஒரு ஓட்டம்தான் கிறிஸ்தவம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தேவ பக்தி என்பதை குறித்து நாம் சிந்திப்போமானால், விசுவாசம், அதாவது தேவன் உண்டு என்பது விசுவாசம். தேவனுக்கு பிரியமாக வாழ்வது பக்தி. தேவன் உண்டு என்பது விசுவாசம், தேவனுக்கு பிரியமாக வாழுவது அல்லது தேவனை பிரியப்படுத்துவது பக்தி. இந்த பக்தியை பொறுத்த வரையில் எல்லாருக்கும் பக்தி உண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாருக்கும் பக்தி உண்டு. அந்த பக்தியின் அடிப்படையில் அவர்கள் தங்கள் சூழ்நிலையில், தாங்கள் பிறந்த பிறப்பின் அடிப்படையில், தங்களுடைய பாரம்பரியத்தின் அடிப்படையில், தங்களுக்கு போதிக்கப்பட்ட விதத்தின் அடிப்படையில், தாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களின் அடிப்படையில், இன்னும் சொல்லப்போனால் தங்களுடைய கண்கள் கண்ட காட்சிகள், இவைகளில் மனதை செலுத்தி அவர்களுக்கு சொல்லப்பட்ட காரியங்கள், பெற்றோர்கள் இன்னும் வேதங்கள் சொல்லுகிற காரியங்களை மனதிலே வைத்து அவர்கள் தங்களுக்கு தெரிந்தபடி தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிறார்கள் அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். ஒவ்வொரு பிரிவினரையும் நீங்கள் பார்க்கும்போது ஒவ்வொரு பிரிவினரும் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை வாழுகிறார்கள். ஒவ்வொரு விதமாக தேவனை பிரியப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி படுகிற பிரயாசங்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறது. அதிலும் நம்முடைய இந்து தேசத்தில் பார்ப்போமானால் பலவிதமான சூழ்நிலைக்குள்ளாக பலவிதமான செயல்கள் மூலமாக தேவனை பிரியப்படுத்த வேண்டும் அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி புனித யாத்திரைகள், தங்களுடைய சரீரத்தை வருத்துகின்றவர்கள், இன்னும் விரதம் இருக்கின்றவர்கள், இன்னும் மலைகளுக்கு செல்கின்றவர்கள் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை நம்மளால் பார்க்க முடியும். இது எல்லாமே பக்தியின் அடிப்படையில் உண்டாகிற ஒரு காரியம்தான். இந்த பக்தியினால் உண்டாகிற காரியம் என்னவென்று சொன்னால், இந்த பக்தி மார்க்கத்தினால் ஒரு சமாதானம் உண்டாகும். தங்களுக்கு போதிக்கப்பட்ட, தாங்கள் கற்றுக்கொண்ட, தாங்கள் கண்ட விதத்தை அல்லது காரியத்தின் அடிப்படையில் அவர்கள் தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி அவர்கள் படுகிற பிரயாசத்தின் அடிப்படையில் மனிதர்களுக்கு அதன் மூலமாக ஒரு சமாதானம் உண்டாகிறது.
இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளை நன்கு அறிந்து கொள்ளுங்கள். அவர்களுக்கு போதிக்கிறபடி அவருடைய வசனத்தின் அவர்கள் கை கொள்கிற வசனத்தின் அடிப்படையில் ஆலய தொழுகை இன்னும் கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிற மக்கள் இதனாலும் அவர்களுக்கு சமாதானம் உண்டு. மற்றவர்களுக்கும் அதன் மூலமாக சமாதானம் கிடைக்கிறது. இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆனாலும் எல்லாருக்கும் இப்படி கிடைப்பதும் இல்லை. சிலர் அந்த சமாதானத்தை அவர்கள், அதாவது ஒரு மனிதன் தான் கடவுளை தேடி சென்று மலைகளிலே சென்று அங்கே இருக்கின்ற அவனுக்கு சொல்லப்பட்ட அந்த கோவிலுக்கு சென்று தரிசிக்கிறான். அந்த தரிசனத்தின் மூலமாக காவல் இருக்கிறார்கள், மணிக்கணக்காக நாட்கணக்காக காவல் இருக்கிறார்கள், அல்லது நாட்கணக்காக விரதம் இருந்து சென்று அந்த கோவிலுக்கு சென்று தரிசிக்கின்றார்கள். அதனால் அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. அந்த சமாதானத்தோடு அவர்கள் சந்தோஷத்தோடு நான் கடவுளை தரிசித்து விட்டேன் என்கிற ஒரு சந்தோஷத்தோடு அவர்கள் வருகிறார்கள். இப்படி அநேகர், சிலர் தங்களுடைய சரீரத்தை வருத்துகிறார்கள், உடல்களை கிழித்து கொள்கிறார்கள், இன்னும் நெருப்பிலே நடக்கிறார். இதன் மூலமாக அந்த பக்தி மார்க்கத்தின் வழியாக அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டு. ஆனால் எல்லாருக்கும் இப்படிப்பட்ட காரியத்தில் சமாதானம் உண்டாவதில்லை. ஏனென்று சொன்னால், இதற்கு எடுத்துக்காட்டு நான் நம்முடைய வேதமாணிக்கம் அவர்களை சொல்லுவேன். அவர் பக்தி மார்க்கத்தில் மிகவும் தேறினவராக இருந்தால், ஆனாலும் அவருக்கு ஒரு சமாதானம் அதில் இல்லாதபடினால தேவனை தேடுகிற ஒரு காரியம் அவருக்கு உண்டாயிருந்தது. எது உண்மை, தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சிதம்பரபுரம் சென்றதை நாம் அறிந்திருக்கிறோம். அவருடைய சரித்திரம் சொல்லுகிறது, அவருக்கு ஒரு சமாதானம் இல்லாததினால் சமாதானத்தை தேடி அவர் சென்றார். அது நம்முடைய வேதமாணிக்கம் அவர்கள் இந்து மார்க்கத்தில் இருந்தபோது அப்படி ஒரு காரியம் அவருக்கு உண்டாயிருக்கிறது. அதே போல் கிறிஸ்தவர்களுக்கும் அதே போலத்தான் தேவனை தேடுகிற வாஞ்சை அநேகருக்கு இருக்கும். மற்றவர்கள் அநேகர் அந்த வாஞ்சை இருக்காது. தங்களுடைய பாரம்பரியத்தின்படி தாங்கள் கற்றுக்கொண்டதின்படி வசனத்தின்படி வாழுகிறவர்கள், வசனத்தின்படி வைராக்கியமாக இருந்து நற்கிரியைகளை செய்ய வைராக்கியம் உள்ளவர்களுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. ஏனோ தானோ என்று வாழுகிறவர்களுக்கு அதற்குரிய பலனும் கிடைக்கும். அப்போது கிறிஸ்தவர்களுக்குள்ளும் இப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். என்னதான் அவர்கள் தொழுது கொண்டாலும், என்னதான் அவர்கள் ஜெபம் பண்ணினாலும், தரிசிக்க வேண்டும் என்கிற வாஞ்சை, காண வேண்டும் என்கிற வாஞ்சை, இது பக்தியின் அடிப்படையில் ஒரு படி மேலானது. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையின்படி தேவனை தரிசிக்க வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறவர்கள், நம்முடைய வேதமாணிக்கத்தின் சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அவர் தேவனை தரிசிக்க வேண்டும் என்று செல்கிறார். ஆனால் மெய்யான தேவன் அவருக்கு தரிசனமாகிறார். மெய்யான தேவன் அவருக்கு தரிசனமானதின் நிமித்தமாக அவர் தங்களுடைய உறவினரை தஞ்சாவூரில் கண்டு அங்கே சுவிசேஷத்தை கேட்டு கோலப்பயிர் மூலமாக திருமுழுக்கை பெற்றுக்கொண்டு மறுபடியுமாக நம்முடைய மயிலாடி கிராமத்துக்கு வந்து சுவிசேஷத்தை அறிவித்தார். அவர் மூலமாக ரிங்கல் டோபே இந்த இடத்திலே வந்து ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை அறிவித்து இன்றைக்கு நாம் காண்கிறபடி இவ்வளவு பெரிதாக திருச்சபைகள், பெயராயங்கள் வளர்ந்திருப்பதை நம்மால் காண முடிகிறது. அப்போ பக்தி மார்க்கம் என்பது அந்த ஒரு மனிதன் தேவனை, அதாவது தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற ஒரு காரியம்தான். கிறிஸ்துவுக்கு பிரியமான இந்த பக்தி மார்க்கத்தில் அநேகர் வந்து எதற்காக இதை செய்கிறார்கள் என்று சொன்னால், இந்த ஜீவனத்தில் நாம் வாழுகிற இந்த வாழ்க்கையில் நல்லா வாழணும், சுகமாக வாழணும், சிறப்பாக வாழணும், மேன்மையாக வாழணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என்னுடைய உறவினர் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தை கொண்டு தான் மனிதர்கள் தேவனை தேடுகிற ஒரு காரியம் அல்லது தேவனுக்கு பிரியமாக வாழுக வேண்டும் என்கிற ஒரு காரியம் என்றாலும், இந்த உலகத்தில் அநீதியமான இந்த உலகத்தில் மனிதர்கள் தங்களுடைய மனதின்படி வாழுகிறவர்கள் தான் அநேகர். தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்கள் சிலராகத்தான் இருப்பார்கள். கிறிஸ்தவர்களானாலும் சரி, மற்ற மதத்தை சார்ந்தவர்களானாலும் சரி. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போது கிறிஸ்தவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாசம் என்னவென்று சொன்னால்,
நமக்கு ஒரு காரியம் போதிக்கப்பட்டிருக்கிறது, அறிந்து கொள்ளுங்கள். இதைத்தான் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். மற்ற மனிதர்களுக்கு போதிக்காத ஒரு காரியம் நித்திய ஜீவன், அதாவது இனி வருகிற உலகம், தேவனுடைய ராஜ்யம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அரசாட்சி என்று சொல்லப்படுகிறது. நாம் காண்கிற இந்த உலகத்தில் நாம் கடந்து போவோம். அதாவது நாம் மரிப்பது நிச்சயம், நாம் கடந்து போவது நிச்சயம். அந்த அந்த மரணம் என்பது எப்போ வேண்டுமானாலும், யாருக்கு வேண்டுமானாலும், எந்த சூழ்நிலையிலும் வரலாம். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்படி இருக்கும்போது இந்த உலகத்தில் அநேகர் அந்த மரணத்தை உணர்வது இல்லை. தாம் வாழும்போது தன்னுடைய சரீர புஷ்டி, இன்னும் தன்னுடைய சூழ்நிலை, செல்வாக்கு இவைகளின் அடிப்படையில் வாழுகிறார்கள். தங்களுடைய சரீரத்தினுடைய புஷ்டி குறையும் போது, தளர்ந்து போகும்போது தேவனை தேட வாஞ்சிக்கிறவர்கள் தான் அநேகர் இந்த பூமியில் நம்மளால் பார்க்க முடியும். ஆனாலும் கிறிஸ்தவர் அல்லாதவர்களுக்கு அந்த நம்பிக்கை இல்லை. அவர்களுக்கு அந்த நம்பிக்கை போதிக்கப்படவில்லை. பரலோகம் என்கிற ஒரு சொர்க்கம் என்கிற ஒரு காரியம் மனதளவில் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும், ஆனால் அதற்கான வழியோ, அதற்கான உறுதியான வார்த்தைகளோ, அதற்கான ஆதாரமான சாட்சிகளோ அவர்களிடத்தில் இல்லை. அவர்கள் தங்களுடைய கற்பனையின்படி, தங்களுடைய வளர்ப்பின்படி, தங்கள் பெற்றோர்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்ததின்படி வாழுகிறார்கள். நமக்கு ஆதாரமாக கொடுக்கப்படுகிற வேதம் இன்னும் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பு, அவருடைய பாடு மரணம், இவைகள் எல்லாம், அவருடைய உயிர்த்தெழுதல், இவைகள் எல்லாம் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. இந்த காரியத்தில் நாம் அறிந்து இவைகளை நாம் விசுவாசிக்கும் போது நிச்சயமாக நமக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படுகிறது. இதில் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னேன். பக்தி மார்க்கத்தில் கிறிஸ்தவனாக இருந்தும் அந்த பாரம்பரியத்தில் வாழுகிறவர் அநேகர் இருப்பார்கள். ஆனாலும் அதையிலும் மேலான ஒரு படி, எப்படியாவது தேவனை தரிசிக்க வேண்டும், தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற கூட்டத்தாரும் இந்த இடத்துல உண்டு. அவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்களாக இருந்தால் நம்முடைய வேத மாணிக்கத்தின் சாட்சியின்படி உண்மையாய் தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் நிச்சயமாக தரிசனத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். நமக்கு வேதம் சொல்லுகிற காரியத்தின்படி ஒரே வழிதான், மார்க்கம் ஒன்று தான். தேவனுடைய ராஜ்யமானாலும் சரி, பரலோகமானாலும் சரி, சொர்க்கம் என்று சொல்லப்படுகிற காரியமானாலும் சரி, அதற்காக பிரவேசிக்கிற ஒரே வழி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே. அவர்தான் ஜீவாதிபதி, அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர். உண்மையாக தேடுகிறவர்கள் அவரை கண்டுகொள்கிறார்கள், அவர் தரிசனமாகிறார். வேதமாணிக்க மாத்திரமல்ல, நம்முடைய சாது சுந்தர் சிங் என்று சொல்லப்படுகிற பஞ்சாப் பகுதியை சேர்ந்த அந்த நபரும் இப்படிதான் தேவனை காண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சித்த அந்த மனிதனுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தரிசனத்தை கொடுத்ததை நாம் அறிந்து, சரித்திர பூர்வமானது. உண்மையாக ஆண்டவரை தேடி அவரை காண வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களுக்கு அவர் தரிசனம் கொடுக்கிறார். கிறிஸ்தவர்களுக்கும் இன்றைக்கு தரிசனத்தை கர்த்தர் கொடுக்கிறார். விருப்பம் வாஞ்சிக்கிறவர்கள், மற்றபடி வசனத்தின்படி வாழுகிறது பக்தி, மற்றபடி கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்று சொல்கிறது பக்தி தான், தேவ பக்தி. இந்த பக்தியை அப்போ தரிசிக்கிறவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்களா என்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளே, கிறிஸ்தவர்களே, உங்களுக்கு ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நமக்கு பாரம்பரியமாக இருந்தாலும் கிறிஸ்தவம் என்பது மெய்யான ஒரு மார்க்கமாக இருக்கிறது. இந்த மார்க்கத்தில் வஞ்சகம் இல்லை. அதனால ஏமாந்து போகிறவர்கள் ஏனோ தானோ என்று வாழுகிறவர்கள் தான் ஏமாந்து போவார்களே அல்லாமல், வசனத்தின்படி வாழ வேண்டும், ஆண்டவருக்கு பிரியமாக வாழ வேண்டும், ஆண்டவரை பிரியப்படுத்த வேண்டும் என்று சொல்லி விரும்புகிற அத்தனை பேரையும் ரட்சிக்க நம்முடைய ஆண்டவர் வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். அவர் நடத்த போதுமானவராக அவர் இருக்கிறார். இதைத்தான் கிறிஸ்தவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இல்லாதவர் அல்ல. நாம் ஆராதிக்கிற தேவன் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், உயிர்த்தெழுந்த ஆண்டவர். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காண்பிப்பேன், உண்மையில் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொன்னவர் உண்மை உள்ளவர். அவர் நடத்த போதுமானவராக இருக்கிறார். அநேக விதமான காரியங்கள் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. போதும் என்கிற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று சொல்லப்படுகிறது. உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். மற்றவர்களை பார்த்து மனதை அலைய விடாதிருங்கள், சஞ்சலப்படாதிருங்கள். அந்த உலகத்தில் ஓட்டம் அநித்தியமானது, ஆனாலும் கர்த்தரோடு வாழுகிற வாழ்க்கை நித்தியமானது.
அதை மனதில் வைத்து அவருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமாக வாழ வேண்டும் என்கிற ஒரு விருப்பம்தான் தேவ பக்தி. கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காணொளியின் மூலமாக கர்த்தாவே தேவ பக்தி என்னவென்று சொல்லி பேச கிருபை பாராட்டினீர். உமக்கு ஸ்தோத்திரம். இதை காண்கிற ஒவ்வொருவரும், இதை கேட்கிற ஒவ்வொருவரும் இதனால் பலனை பெற்றுக்கொள்ளட்டும், ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளட்டும், உடைய வருகை காத்திருக்கட்டும், விடுதலையை பெற்றுக்கொள்ளட்டும். மெய்யான விடுதலை தருகிற தேவன் உடைய கரம் ஒவ்வொருவரையும் நடத்துவதாக, ஆசீர்வதிப்பதாக. உம்முடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். உள்ள பரிசுத்த பிதாவே, ஆமேன். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.